அல்லாங்கிறது குரான்ல வந்திருக்கு என்று கேட்டா அது வந்திருக்கு. பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் தான் ஆரம்பிக்குது. என்னடாப்பா 99 சொல்றீங்களே, இந்த 99ல கட்டுப்பட்டது அல்ல அல்லாஹ். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அப்படிதானே ஆரம்பிக்கிறோம். அஸ்மாஉல் ஹுஸ்னா ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள். அதில் முதலாவதாக அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடைய நம்ம சொல்றோம். ஆக அல்லாஹ்ங்கிறது பிரத்யேகமானது. எனவே இஸ்முல் அஸமாக இந்த அல்லாஹ் இருக்கிறது. அது அல்லாஹ் தனியாக என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அது ஒரு தனி பெயர் என்கிறார்கள். அல்லாஹ் என்பது ஒரு தனி பெயர். ஆக அல்லாஹ் என்று அது பெயரா என்று கூட ஒரு கேள்வி எழுகிறது. அல்லாஹ் என்பது ஒரு இஸ்மா. அல்லாஹ் என்ற பெயரால் அல்லாஹ் என்ற வார்த்தையால் இஸ்மால் துவக்குவது என்று நாம் சொல்லுகிறோம். எனவே அல்லாஹ் என்பது அவனுடைய பெயர் அல்ல, அவனுடைய தாத்தையே குறிப்பது என்கிறார்கள். ஒரு பேனா இருக்குது, இப்போ மொபைல் இருக்குது. இந்த மொபைலுக்கு ஏதாவது பேர் இருக்கும், அந்த மொபைல் இந்த மொபைல். ஆனால் மொபைலுங்கிறது அதுதானே, இது தன்மையே அந்த மொபைல். இப்போ இந்த கிதாப் இருக்கு, இதுக்கு என்ன செய்யும், ஒரு கிதாபு. இதுக்கு கசீதத்துல் வித்ரியா கிதாபு, அது பேரு. அப்ப இது என்னது, இந்த பொருள் என்ன, கிதாப் என்று சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பேர் இருக்குது, நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அப்ப நீங்களே யாரு, மனிதர். மனிதர்ங்கிறது உங்களை அந்த உருவத்தை குறிக்கும், அந்த அமைப்பை குறிக்கும், அந்த தோற்றத்தை குறிக்கும். அது போன்று அது தாத்துங்கிறது. அல்லாஹுக்கு என்று ஒரு தாத் இருக்கிறது, அந்த தாத்துக்கு பெயர் தான் அல்லாஹ், அவ்வளவுதான் என்று பெருமக்கள் சொல்வார்கள். சூஃபியாக்கள் இதற்கான நிறைந்த விளக்கங்களை சொல்வார்கள். ஆக அல்லாஹ்வினுடைய 3000 திருநாமங்களில் 1000 மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான், 1000 நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். 300 பேர் தௌராத்திலும், இன்னும் 300 பேர் ஜபூரிலும், இன்னும் 300 பெயர்கள் இன்ஜீலிலும், 99 பெயர்கள் அல் குர்ஆனிலும் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு பெயரை மாத்திரம் அல்லாஹ் தனியாக வைத்திருக்கிறான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்று ஒரு கடிதம் எழுதினாலோ அல்லது ஒரு கட்டுரை எழுதினாலோ ஒரு கவிதை எழுதினால், ஏதோ ஒன்றை எழுதுகிறார் ஒருவர் வைங்க, அப்படி எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தான் எழுதுவார். பொதுவாகவே இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நம்ம எழுதுறோம், ஆனா எழுதும் போது என்ன செய்யணும், வாயாலையும் சொல்லணும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை எழுதுறோம், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நம்ம சொல்லணும். அது ஒரு முறை நமக்கு. அப்படி யார் எழுதுகிறாரோ சொல்லுகிறாரோ, அப்படி கடிதங்களில் கட்டுரைகள் அவர் எழுதும் பொழுது, எந்த கிதாபை எழுதினாலும் சரி, எந்த கிதாபை எழுதினாலும் அப்படி எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுவாரையானால் அவரை சித்தீகீன்களினுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறார். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. அது மாத்திரமல்ல, அவருடைய பெற்றோருக்கான கேள்வி கணக்குகளையும் லேசாக்கப்படும். யார் எழுதுறாரோ அவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், நன்மைகளை கொடுக்கிறான். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒருவரினுடைய நன்மை இன்னொருவருக்கு கிடைக்கிறது. ஈசார் தவாப், இதுவே ஒரு ஈசார் தவாப் தான். இப்ப இவர் எழுதுறாரு, ஆனா பெற்றோருக்கு நன்மைகள் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. இவருக்கு நன்மை கிடைக்குது. இப்ப குர்ஆன் ஒரு மனிதன் ஹாஃபிஸாக இருந்தால் அவருடைய பெற்றோருக்கு தங்க கிரீடங்கள் புகட்டப்படும் என்று ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா? ஓதியது மனனமிட்டது ஒருவர் என்றால் அவருடைய பெற்றோருக்கு தங்க கிரீடம் என்ன செய்யப்படுகிறது, சூட்டப்படுகிறது. ஆக இவர் சித்தீகீன்களினுடைய பட்டியலிலே இவர் எழுதியதின் காரணத்தினால் அவர் பெயர் எழுதப்பட்டு அவருடைய பெற்றோருக்கு கேள்வி கணக்குகள் லேசாக்கப்படுகிறது என்று அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொன்னான், யா இஸ்ராபீல், யார் ஃபாத்திஹாவோடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதையும் இணைத்து ஓதுகிறாரோ அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து அதிக நன்மை நான் வழங்குவேன், அவருடைய நாவை நெருப்பிலே நான் எரிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சத்தியம் செஞ்சான். அவருடைய நாக்கை நான் என்ன செய்ய மாட்டேன், எரிக்க மாட்டேன். யார் அதிகமாக சூரத்துல் ஃபாத்திஹாவோடு பிஸ்மியை இணைத்து ஓதுகிறாரோ அவருடைய நாக்கை நான் என்ன செய்ய மாட்டேன், எரிக்க மாட்டேன், நரகத்தில் போட மாட்டேன். அப்ப நாக்கை எரிக்க மாட்டேன்னா நாக்கை மட்டுமா எரிக்க மாட்டான், அப்படியா பார்ப்போம். இப்ப நாக்கை எரிக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப மற்றதெல்லாம் எரியும், நாக்கை மட்டும் எல்லாம் எரியாம பாதுகாத்தோம், அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. நாக்கை எரிக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு சொல்றோம் உதாரணமா, என்னப்பா அங்க போவில்லையப்பா அந்த வீட்டுக்கு, நான் தலையை காட்டிட்டு வந்துடுறேன் அப்படி நம்ம சொல்றோம், தலையை மட்டுமா காட்டுவோம். அப்ப இது நடைமுறை, இது நம்முடைய எல்லாரினுடைய நடைமுறையில் இருக்கு. இப்ப நம்ம நடைமுறை எப்படி இருக்குன்னா அல்லாஹ்வுடைய நடைமுறை அப்படித்தான். அல்லாஹ் என்ன, நாக்கை எரிக்க மாட்டேன் அப்படின்னா நாக்கை மட்டும் எரிக்க மாட்டான், மற்றதெல்லாம் அல்லாஹ் எரிப்பான் அப்படின்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. அந்த மனிதரையே நரகத்தில் போட மாட்டேன் என்று என்ன செய்யணும், அர்த்தம் எடுத்துக்கணும்.
எனவே அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் சொல்றான், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து யார் ஃபாத்திஹா சூராவோடு பிஸ்மி இணைத்து ஓதுகிறாரோ அவருடைய பிழைகளை பொறுத்து நன்மைகளை அதிகரித்து அவரை நான் சங்கைப்படுத்துவேன், அவரை என்ன செய்ய மாட்டேன், அவருடைய நாக்கை நான் எரிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதே மாதிரி முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, எந்த ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது பிஸ்மி சொல்லி நுழைகிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்லி நுழையணும், சலாம் சொல்லி நுழையணுங்கிறதும் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், வீட்டுக்குள்ள நுழையும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லி நுழைங்க, அவங்க பதில் சொல்றாங்க என்று வேற ஹதீஸ்களும் இருக்கிறது. அதே போன்று பிஸ்மி சொல்லி நுழைய வேண்டும் என்றும் இருக்கிறது. யார் பிஸ்மியை சொல்லி உள்ளே நுழைகிறாரோ அல்லது பிஸ்மியை சொல்லி சாப்பிடுகிறாரோ அவரை பார்த்து இப்லீஸ் சொல்வான், அந்தப்பா நீ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டா இன்னைக்கு நைட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், இன்னைக்கு முழுவதும் நான் உன்னோட உன் வீட்டில் தங்க மாட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு, யார் கூட்டிட்டு வந்த மாதிரி அவன் சொல்றான், நான் உன்னோட என்ன செய்ய மாட்டேன், தங்க மாட்டேங்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று யார் வீட்டுக்குள் நுழைகிறார், அப்ப நம்ம வீட்டுக்குள் நுழைவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று யார் நுழைந்தாரோ அவரோட அவன் என்ன செய்யறான் சொல்றான், அந்தப்பா அவனு சேர்ந்து தான் உள்ள வர்றான். வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவன் பிஸ்மியை சொல்லி சலாம சொல்லி உள்ள நுழையும் பொழுது அவன் சொல்றானா, இந்தாப்பா நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னுடைய வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இனி இன்னைக்கு வந்து நான் தங்க மாட்டேன், இனி அடுத்த நாள் தான் பார்க்கணும், உன் வீட்டுக்குள் நான் தங்க மாட்டேன் என்று அவன் என்ன செய்து விடுகிறான், திரும்பி போய் விடுகிறான். அதே மாதிரி யார் பிஸ்மியை சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாரோ, இந்தாப்பா நான் உன்னோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இப்படி சொல்லிடுறான். அது ஒரு பெரிய விஷயம் தானே நமக்கு. என்னமோ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, வாப்பா நீ சாப்பிடு, எங்க வீட்டுல தங்குங்க சொல்ற மாதிரி அவன் சொல்றான், நான் உன்னோட தங்க மாட்டேன், கோவிச்சுக்கிறான். அவன் கோவித்துக் கொள்கிறான், நான் உன்னோடு தங்க மாட்டேன், உன்னோடு சாப்பிட மாட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு அந்த நிலை என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது என்று முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஆக சங்கையான பெருமக்களே, இந்த பிஸ்மில்லாவுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. இமாம் நஸவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, கியாமத்துல ஒரு அடியானை ஜபானியாக்கள் சொன்னா நரகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அடித்து இழுத்து கொண்டு போவாங்க. ஒரு மனிதன் போகும் பொழுது ஒரு சப்தம் வரும், அவனை விடுங்க, அவனை விட்டுருங்க, அவனை என்ன செஞ்சிருங்க, விட்டுடுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வரும். விட்டுருவாங்க. விட்டுட்டு அவன்கிட்ட நன்மைக்கு தான் தேடுங்கப்பா அப்படின்னு பார்த்தா கையை பார்த்தா கையில நன்மை இல்லை, கண்ணில் பார்த்தா கண்ணில் நன்மை இல்லை, இந்த கால்கள் ஒரு நன்மையான இடத்துக்கு நடந்ததில்லை, இப்படியாக இருக்கும். கடைசியில் வாயப்படடா அப்படின்னு பார்த்தா அவனுடைய நாக்கிலே வெள்ளை எழுத்துக்களால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டு அவன் பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறான். அதிகமா ஒரு நன்மை அவன் செய்யல. அப்ப இதெல்லாம் நம்ம சொல்றது தப்பா எடுத்துக்கிடக்கூடாது. எடுத்துக்கொள்ளக்கூடியதுல ஒரு விதம் இருக்கு. ஏன்னா இப்ப வஹாபிகளை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா எடுத்துக்கிடுவான். பிஸ்மில்லா மட்டும் சொன்னா போதுமாண்டு அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிஸ்மில்லாவை அதிகம் சொல்ல வேண்டும் என்று தூண்டக்கூடிய விஷயங்கள் இது. அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தா ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, மௌத்தா போகக்கூடிய இடத்துல அவர் எந்த அமலும் செய்யல, எந்த இபாதத்தும் செய்யல. சரி, இபாதத்தான் செய்யலன்னா நிறைய பாவம் செஞ்சிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, தான் மௌத்தா போனதற்கு பிறகு தான் என்ன செஞ்சு, என்னை எரிச்சிருங்க, எரிச்சு பாதியை கடல்ல கரைஞ்சிருங்க, இன்னும் பாதியை கொஞ்சம் வத்திருந்து எப்போ காத்து அதிகமாக வீசுகிறதோ அந்த சமயத்துல நீங்க என்ன செஞ்சிருங்க, மேகத்துல தூவிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி அவங்களுடைய மக்களும் என்ன செய்தார்கள். அப்படி மக்கள் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளையிட்டான். அப்படி கட்டளையிட்ட பிறகு அவைகள் எல்லாம் அந்த சாம்பல் என்ன செய்து ஒன்று திரட்டி கொண்டு வந்தது. கொண்டுண்டான் உருவாகுன்னா அந்த மனுஷன் உருவாயிட்டான். என்னப்பா காத்துல கரைஞ்சு போனியே, கடல்ல கலக்கி போனியே, என்ன ஆச்சுன்னா, ரப்பே உன்னுடைய அதாபை பயந்துதான் என்ன தண்டிப்பா என்று பயந்துதான் நான் என்ன செய்தேன், இந்த காரியத்தை செய்தேன் என்பான். உன்னை பயந்து தான் நான் செஞ்சேன். அப்ப அவன் சொன்னா அது உண்மைதான், நீ என்ன பயந்தான் செஞ்சா, சரி போ உன்னை மன்னிச்சேன், உள்ள போ, சொர்க்கத்துக்கு போ, நல்லா அனுப்பிடுறான். அதுக்காக ஒவ்வொரு மனுஷனும் தான் ஜாமும் போது இப்படி என்ன எரிச்சுக்கங்க இந்த ஹதீஸ் அப்படி எடுத்துக்கிட முடியுமா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதீதை எடுத்துக்கொள்வதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. அதே மாதிரி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது அல்லவா, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவருடைய நாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய உறுப்புகளை எந்த இபாதத்தும் இல்லை. அல்லாஹ் பிழை பொறுப்பதாக இருந்தால் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு பிழை பொறுத்துருவான். இதான் இதுல ஒரு விஷயம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பிழை பொறுக்க நாடுறான், இப்ப அவனை என்ன செய்யணும், இந்த விஷயத்திலிருந்து விடுவிக்கணும். ஏதாவது ஒரு வழி இருக்கா நம்ம தேடுவோமா இல்லையா? ஒரு தப்பு பண்ணிட்டான், கோர்ட்ல போய் நிக்கிறான், அவனுடைய வக்கீல் என்ன செய்வான், இது அப்படி இப்படி அதுவா இதுவா என்னத்தையாவது பேசுவானா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தப்பு வைப்பதற்கு வழி இருக்கான்னு இல்லையா? அதே போன்று ரப்புல் ஆலமீன் அதையெல்லாம் விட கிருபையாளன். இப்ப வக்கீல்னு சொன்னா அவன் காசு கொடுத்து நம்ம என்ன செய்யறான், அவன் இல்லாததையும் பண்ணலான்னு சொல்றான்.
அல்லாஹ்வுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அல்லாஹ்வுக்கு யாரும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, கூலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த அருளாளன் என்ன செய்யறான், ஒரு அடியானை ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவனை என்ன செய்யணும், விடுவிக்கணும், நரகத்தை விட்டு விடுவிக்கணும் என்று அவன் விரும்புவானையானால் ஒரு காரணத்தை தேர்ந்தெடுக்கிறான். உடம்பு முழுவதும் எந்த ஒரு உறுப்பும் இபாதத்தை செய்யவில்லை என்றாலும் அவனுடைய நாவை பார்ப்பா, நாக்கில பார்த்தா வெள்ளை எழுத்துக்களால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா சொல்லிருக்கான். சரி போ, அடே இந்த நன்மை செஞ்சிருக்கிறான், ரைட் ஓகே, மற்ற எல்லா பாவத்தையும் நான் உன்னை அழித்து விட்டு போ சொர்க்கலோகத்துக்கு என்று அல்லாஹ் தஆலா அனுப்பி விடுகிறான் என்று இமாம் நஸவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு அவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. இது முந்தைய காலத்தில் நம்ம சொல்லி காட்டிருக்கிறோம், ரொம்ப பிரபல்யமான ஒரு தகவல். எனவே பிஸ்மி சம்பந்தப்பட்டது என்பதால் அதை மீண்டும் நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல சொல்ல இருக்கிறோம். மிஅராஜுக்காக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. அப்படி போகும் பொழுது அங்கே 4 ஆறுகள் சொர்க்கலோகத்துல பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் எல்லா சொர்க்கங்களும் எனக்கு காட்டப்பட்டது, எல்லா சுவனமும் எனக்கு என்ன செய்யப்பட்டது, காட்டப்பட்டது. அங்கே 4 ஆறுகள் ஓடி வருவதை நான் பார்த்தேன். நீராறு, பாலாறு, மதுவாறு, தேனாறு, 4 ஆறுகள் ஓடுவதை பார்த்தேன். இது பார்த்து அதனுடைய சுவை, அதனுடைய அழகு, அதனுடைய மனம் இவையெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, ஜிப்ரீலே இது எங்கிருந்து வருகிறது, எங்க போகுது, இந்த ஆறு எங்கிருந்து துவக்கக்கூடிய இடம் இருக்குமா இல்லையா, இந்த மலையிலிருந்து இமய மலையிலிருந்து ஆறு தோன்றுகிறது, போய் கடல்ல இந்த இடத்துல கலக்கிறது என்று சொல்வார்கள். அது ஆறு தோங்கக்கூடிய ஒரு இடம் என்று உண்டு, அதே மாதிரி அது கலக்கக்கூடிய இடம் என்று ஒன்று உண்டு. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த ஆறுகள் எங்கிருந்து தோன்றுகிறது, எங்கே போய் சேர்கிறது என்று நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்ட போது அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, நான் அறிந்த காலத்திலிருந்து இந்த ஆறுகள் ஓடுவதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா எங்க போய் சேருதுன்னு தெரியும். உங்களுக்காக வழங்கப்பட்ட ஹவுதுல் கௌதர்ல போய் சேருது. அதான் கடல். ஹவுதுல் கௌதர்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குதமோ. ஹவுதுல் கௌதரிலே போய் என்ன செய்கிறது, இந்த 4 ஆறுமே, நீராறு, பாலாறு, மதுவாறு, தேனாறு, இந்த 4 ஆறுகளும் உங்களுக்காக வழங்கப்பட்ட ஹவுதுல் கௌதரிலே போய் இணைகிறது. அப்ப அதுல 4 வகையான சுவையும் இருக்கும் இல்லையா, 4 சேர்ந்து அது ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வித்தியாசமான சுவை அல்லாஹ் என்ன செய்வான், அதுல வழங்குவான். அப்படி அதில் சேருகிறது என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் அது எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியல, வேணும்னா நீங்க உங்க ரப்பிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னா. அப்ப யா ரப்பி, இது எங்கிருந்து வருது சொல்லி முடியும். ஒரு மலக்கு வந்து நின்னாங்க. அந்த மலக்கு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கண்ணை மூடுங்க அப்படின்னா. நீங்க உங்க இது எங்கிருந்து வருதுன்னு பார்க்க ஆசைப்பட்டீங்களாமே, ஆமாம், ரப்பு என்னை அனுப்பி இருக்கிறான், உங்களுடைய ரப்பு, எனவே கண்ணை மூடுங்கன்னாங்க. கண்ணை மூடுனேன், திறங்கன்னாங்க. அடுத்து திறந்தேன், நான் ஒரு மரத்தடியிலே நிற்கிறேன், ஒரு மரத்தடியிலே நிற்கிறேன். அங்கிருந்து பார்க்கிறேன், ஒரு குப்பா எனக்கு தெரிகிறது. அந்த குப்பாவினுடைய அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அவ்வளவு அழகு, அற்புதமான ஒரு குப்பா. அது முத்தினால் ஆன ஒரு குப்பா. முத்துன்னு சொன்னா பாக்குறமா இல்லையா, அந்த கடல் குளிக்கிறதுக்கு போய் முத்து எடுப்பாங்க இல்லையா, அந்த முத்தினாலேயே என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் ஒரு குப்பாவை உருவாக்கி இருக்கிறான். சையதத்துனா கதீஜா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முத்தினாலான ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுப்பான். வீட்டு அது ஹதீஸில் இருக்கிறது, முத்தால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுக்குறான். இதுல பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா, ஒரு முத்திலிருந்து அந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு கதவை செய்யறதுங்கிறது பெரிய விஷயம், நல்லா கவனிச்சுக்கணும். ஜாயின் போட்டு தான் செய்வாங்க. ஆனா ஒரே மரத்திலிருந்து பெரிய மரமாக எடுத்து அதை செதுக்கினா நிறைய வேஸ்ட் போகும். அப்ப அதனுடைய விலை கூடியும், அந்த கதவினுடைய விலை கூடியும். அத மாதிரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரே ஒரு முத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறான், அந்த அவர்களுக்கான ஒரு வீட்டை உருவாக்கி கொடுக்கிறான். ஒரு முத்திலிருந்து அன்னையர் திலகம் சையதத்துனா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு வீட்டை உருவாக்கி கொடுக்கிறாங்க. ஹதீஸ் பார்க்கிறோம். அந்த வகையிலே இங்கே நான் பார்க்கிறோம் ஒரு பெரிய குப்பா. அந்த குப்பா முத்தினாலான உருவாக்கப்பட்ட அந்த குப்பா. அந்த குப்பாவிலே மிக மரகதத்தின பச்சை மரகதத்தினால் ஆன கதவு இருந்தது. மரகதத்திலேயே கதவுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கோடி கோடி கோடியாக இருக்கிறது. அதிலே தங்க பூட்டும் போடப்பட்டிருந்தது. கதவு மரகதத்தால் இருக்குது, பூட்டு தங்கத்தால் இருக்கு. பூட்டு மாத்திரமே தங்கமா இருந்தா கள்ளம் கலட்டிட்டு போயிடுவோம், அதுவே போதுன்னு போயிடுவோம், வீட்டுக்குள்ள ஏன் வரணும்? அங்க பூட்டை என்ன செய்து தங்கமாக இருக்கிறது, கதவு மரகதமாக இருக்கிறது, கட்டிடம் குப்பா முத்தினால் ஆனதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அதனுடைய அந்த பிரம்மாண்டம் எவ்வளவு என்று சொன்னால்,
உலகத்திலே வாழக்கூடிய வாழ்ந்த இனி வாழ இருக்கிற வாழ்ந்த வாழுகின்ற வாழ இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஜின்கள்